ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எல்லோரும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க ஹைப்னு ஆப்ஷனே தட்டி விட்டுருங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வில்லேஜில் இருந்து சிட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கா. மனசு ஃபுல்லாக நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதை பற்றி யோசிச்சுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கம் ட்ரெயினில் எல்லாருமே பேசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஜேவியர் இருக்கான்ல, அவன் வந்து அடிபட்டு நம்ம ட்ரெயினில் தான் வந்துக்கிட்டு இருக்கான சொல்லும் போது இது ஜேவியரான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் தான் ஜேவியர். யாரோ அட்டாக் பண்ணுறாங்க போல இருக்கு. அவனை அங்கேருந்து நடக்க முடியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்க்குறா. அவனுக்கு பேர் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் அவனை பார்த்து பயந்தாலும் இவளுக்கு என்னமோ தெரில, அவனை பார்த்து பயம்லாம் வரல. என்னாச்சு இவ்வளோ ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, சும்மா இருக்கீங்க, காட்டுங்க, நான் வந்து கட்டு போட்டு விடுறேன். இப்போதைக்கு வந்து ரத்தம் வராமல் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பேசுகிறா. இவனுக்கு இதெல்லாமே புதுசாக இருக்கு. ஹீரோயின் பேசுகிறத பார்த்தவன் அப்படி ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். இவன் அங்கேருந்து போகலான்ட்டு பார்க்கும்போது டக்குன்னு பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் எதுவுமே பேசல. டக்குன்னு அவளை போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவளுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரில. உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இடியட்டா நீனா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்கிற மாதிரி சொல்லி இவ பாட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஞாபகம் வருது, இந்த ட்ரெயினில் எல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல ஜேவியர்னு ஒரு ஆள். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு, உனக்கு தெரியுமா என்னோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, ஜேவியர். அவன் மட்டும் இங்கே வந்தான்னு வச்சுக்கோங்க, நடக்கிறதே வேறங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லாத கதைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னாடியிலேருந்து நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடுறான். பாஸ் கிளம்பலாமா, டைம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்போ தான் இவளுக்கு தெரிய வருது, ஓ நீ தான் ஜேவியரான்னு சொல்லிட்டு. அசிஸ்டன்ட் கேட்குறான், அம்மா நீங்கள் யார், என்ன என் பாஸ் மாதிரி அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ பாட்டுக்கு ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டே தான் உட்காந்துருக்கான். ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போயிடலான்ட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஹீரோ பிடிச்சி அவளை ஸ்டாப் பண்ணிங்க பாரு, இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தமானவ, என்னை விட்டுட்டு போகணுன்னா யோசிக்காதா, அப்படின்னு நீ யோசிச்சாலும் நான்லாம் விட மாட்டேன், ஏன்னா எனக்கு சொந்தமான பொருளை எப்பயும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுத்தது இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கேருந்து ஓடிட்டா. உடனே அசிஸ்டன்ட் வந்து நான் போட்டா பஸ்ன்னு கேட்கும் போது அதெல்லாம் வேணாண்டா, அவளை பற்றி டீட்டெயில்ஸ் மட்டும் கண்டுபிடி, இதுக்கப்புறம் அவள் தான் உன்னோட அண்ணி, ஓகேவா, இனிமேல் மரியாதை இல்லாமல் அண்ணியே பேசக்கூடாது, கிளம்பு கிளம்புங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் வந்து வர வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டா. அவளோட அப்பாவை மீட் பண்ண தான் வந்திருக்கா. அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல இருக்குது. அவங்க அப்பா இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அவளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அதுக்காக தான் வந்திருக்கா. இந்த அப்பாவுக்கு வந்து இன்னொரு பொண்ணு கூட இருக்கா. அவளாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிச்சாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவளோட ஸ்டெப் மாம் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ வந்து உங்கள் பாட்டியோட ஆப்ரேஷனுக்கு காசு கேட்டு தான் வந்திருக்கா, எங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசை தான், அவ்வளோ காசு எங்ககிட்ட இல்லைங்கும் போது இவ பார்க்குற அப்படி தங்கச்சியோட ட்ரெஸ்ஸில் டேக் இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டில் பாதி தான் இவங்க பாட்டிக்கு ஆப்ரேஷனுக்கே தேவைப்படும், ஆனால் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கோவம் வருது. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, சரிம்மா கோவலாம் படாத, நான் தானே உன்னை வர சொன்னேன், கண்டிப்பாக உனக்கு எனக்கு காசை நான் கொடுப்பேன், யார் சொன்னாலும் யாரும் என்னை தடுக்க முடியாது, நான் கொடுக்குறேன், நீ போய் இப்போ வெயிட் பண்ணு, அப்பா உன்னை வந்து அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேடை கூப்பிட்டு கூட்டிகிட்டு போங்க உள்ளங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து இந்த ஹீரோயினோட தங்கச்சி கேட்குறா, அவன் என்ன விஷயம், அவள் எதுக்கு வந்து இங்கே வந்திருக்கா, என்ன பண்ண காத்துட்ருக்கீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அது ஒன்றும் இல்லை, அந்த லீ இருக்கான்ல, அவன் தான் வந்து என் பொண்ணு வேணும் கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டுட்டு இருந்தான், காசு தரேன்னு சொன்னான், அதை இவளை தள்ளி விட்டுலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு ஓகே தானே கேட்கும்போது இவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்க பாட்டியை விட்டுட்டு வந்தது, ஏன்னா இவன் வில்லேஜில் தான் வளர்ந்துருப்பா, இந்த லைஃப்லாம் அவளுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. சரி இங்கே இருக்கிற வரைக்கும் ஏதாவது வேலைக்கு போகலாம், கொஞ்சமாக காசு கிடைச்சாலும் நல்லது தானேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் பாட்டிக்கிட்டேருந்தே கால் வருது, எங்கடா கண்ணு போனா, நீ இல்லாமல் வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சீக்கிரம் வந்துடுறேன் பாட்டி, எனக்குமே நீங்கள் இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்கு, கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பாட்டிக்கு வந்து ஹீரோயின் இப்படி ஊரில் போய் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஹீரோயினுக்கும் அதே ஃபீலிங் தான். சரி இதெல்லாம் யோசிக்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போயே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பெரிய பணக்காரன் போல இருக்கு. இந்த கேங்ஸ்டர் வேலையெல்லாம் வந்து சைடில் பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. இவனோட இடமே வந்து ஒரு மாதிரி மாசாக இருக்கு. இவனை சுற்றி அவ்வளோ பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுக்குறான் ஹீரோயினோட டீட்டெயில்ஸை. அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பாவம் போல் இருக்கே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் என் ஒய்ஃபை, சரி அவளை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து க்ளீனிங் ஒர்க்குக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு, வந்தவொடனே வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே நின்றுட்டு இருக்கும்போது இன்சார்ஜ் கிட்ட அந்த இடத்துக்கு வந்து மேனேஜர் வராங்க. வந்தவங்க டென்ஷனாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. யார் இதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கங்கிற மாதிரி இன்சார்ஜ் சொல்கிறாங்க. இங்கே பாரு, தெரியாதவங்களெல்லாம் கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டு இதையா திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் அவளுக்கு வேலை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லும்போது இன்சார்ஜுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு.
ஆனால் சுற்றி இருக்க எல்லாருமே ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுகிறாங்க. ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறா. இல்லைங்க நான் திருடலாம் மாட்டேங்கிற மாதிரி சொன்னாலும் யாரும் அதை வந்து கேட்குற மாதிரி இல்லை. உடனே இந்த இடத்துல வந்து 2 பேருக்கு நடுவில் சண்டையே ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட ஆளுங்களாம் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே மாசாக என்ட்ரி கொடுக்குறான் அந்த இடத்துல. ஹீரோ பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவன் பெரிய பணக்காரன், அதுவும் இல்லாமல் கேங்ஸ்டர் வேறு. இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த இன்சார்ஜ் பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விடுறாங்க. கரெக்டாக ஹீரோ வந்து கேட்ச் பிடிச்சிட்டான். ஹீரோயின்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டா. ஐயோ இவன் அவனாச்சேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் உள்ளுக்குள்ளே வந்து யார் அது மேடம் மேலே கை வச்சதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் எங்கேருந்துடா வந்தீங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் மேனேஜருக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ சொல்கிறான், யார் ஒன்று புலி பண்ணா சொல்ல, கையை உடச்சிடலாமா காலை உடச்சிடலாமா? நீ சொல்ல வேண்டியது தானே உன்னோட ஹஸ்பண்ட் சேவியர்னுட்டு. அன்றைக்கி என்கிட்ட சொன்ன மாதிரி தைரியமாக சொல்லு பார்க்குங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் எல்லோரும் பயந்துட்டாங்க. டக்குன்னு போனவன் இந்த மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்க கையை பிடிச்சி ஒரே ஓட்ட தான் எல்லாம் பயந்து நீல்டவுனே போட்டாங்க. இவங்களுக்கு மேலே ஒரு ஹெட் இருக்கான். அவன் வந்து சார் நீங்களா சார் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே சாருங்கிற மாதிரி சொல்லிட்டு மண்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. பார்த்தா அங்கேருந்து காசு நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. கோல்டு பிஸ்கெட்டாக இருக்கு. அதெல்லாம் கொண்டு வந்து டைரெக்டாக கொடுத்துட்டு இந்த ஹோட்டல் இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமானது, என்ன சைன் போட்டு கொடுங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த ஹெட்டுமே சைன் போட்டு கொடுத்துட்டான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலடே என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிக்கும் போது ஹீரோ எடுத்து கையில் கொடுத்திருந்தா நீ தான் இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு ஓனர்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். எல்லாரும் வாங்கப்பா வந்து ஓனருக்கு ஹாய் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி சேரில் தூக்கி முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. இவளுக்கெல்லாம் கால் கையெல்லாம் கடகடன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த மேனேஜர் யோசிக்கிறா, பாரு எவ்வளோ லக்கியான ஒரு பொண்ணு, நான் வந்து அவசரப்பட்டேன் போல இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எதுக்கு இதெல்லாம், நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போக ட்ரை பண்ணும்போது இங்கே பாரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீ எனக்கு சொந்தமானவ, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ, தேவையெல்லாம் பண்ணாதுங்கும் போது கே பாருங்க உங்களை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, எப்படி நான் வந்து உங்களுக்கு சொந்தமானவன் நீங்கள் சொல்கிறீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுங்க என்ன பண்ணுறானுங்க போயிட்டு நிறைய டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் ஹீரோட சொத்து போல இருக்க, இதோட மதிப்பெலாம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆளை விடுங்கடா சாமிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஓடலான்னு பார்க்குறா. ஆனால் ஹீரோ கப்புன்னு பிடிச்சி அவளை தூக்கிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வந்தவன் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டிங்க பாரு பார்த்துக்க, என்ன இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணுமா என்னங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது யோ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னது வேறையா, நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ தானே சொன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோ, இது வரைக்கும் நான் யாரையும் டேட் பண்ணதில்லை, யாரையும் லவ் பண்ணதில்லை, எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொன்னவன் டக்குன்னு போயிட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவளால் வந்து ஒன்றும் சொல்ல முடியலையோ, கொஞ்ச நேரம் சும்மா இறையான்னு சொல்லி பிடிச்சி தள்ள தான் பார்க்குறா. ஆனால் அவளால் முடியல. எங்கே பாரு உன்னை நான் ஏமாற்றணும்னு நினைக்கல, உன்னை அடையணும்லாம் நினைக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட வாழணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லும் போது இங்கே பாருங்க இப்படிலாம் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது, ஒரு பொண்ணை பெட்டி கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பீங்களா, முட்டாளா நீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்குறான். எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நான் ஆல்ரெடி லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லும் போது போ சீக்கிரம் போயிட்டு அவன்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு வாங்குற மாதிரி சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. எதுவும் முடிச்சுட்டு வரணுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இப்படியே யோசிச்சுட்டே நடந்து வரும்போது ஆப்போசிட்டில் வர பையன் மேலே மோதிடுறா. இவன் தான் வந்து ஹீரோயினோட லவ்வர் போல இருக்க, இவளோட ஃபேன்ஸே. இவன் இவ்வளோ பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இந்த ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா, ஏதாவது பிரச்சனை என்னன்னு கேட்கும் போது இவள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதாவது வந்து ஹீரோ பற்றிலாம் சொல்லலை, ஆனால் வந்து பாட்டியை மட்டும் சொல்கிறா. உன்னை இவன் என்ன பண்ணுறான், ஒரு கார்டு எடுத்து கொடுத்து இங்கே பாரு உனக்கு தேவையான காசு இதில் இருக்க, இதை வச்சு நீ வந்து பாட்டி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், என்ன எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, இப்போ ஓகே வாங்குற மாதிரி சொல்லி கேட்கும் போது டபுள் ஓகே உடனே பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ரெடியாக இருக்கா. ஏன்னா இவன் அந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் பாஸ்டில் உயிரே காப்பாற்றிருக்கான் போல இருக்க, அதை நினச்சி தான் இப்போ வரைக்கும் அவங்க மேலே ரொம்ப ட்ரூவாக இருக்கா. அப்போ என்ன சொல்கிறா, நான் வண்டியில் தான் வந்திருக்கேன் இதில் போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் 2 பேரும் அழகாக போயிட்டுருக்காங்க. பார்த்தா பக்கத்தில் வந்து நிறைய கார் வந்துக்கிட்டு இருக்கா. உடனே வந்து இவன் யோசிக்கிறான் என்ன நடக்குதுங்க, இவர் எதுக்கு இந்த இடத்துக்கு வராருங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்குமே என்ன ஆசைன்னா சேவியரை ஒரு தடவையாக மீட் பண்ணணுன்னு தான் ஆசை. ஏன்னா அவனுமே ஒரு கம்பெனி தான் வச்சுருக்கான். இப்போ சேவியர் முன்னாடி இருக்கான். சார் நீங்களா, உங்களை பார்க்கணுன்னு எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமா சாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் போட்டு விட்டுருக்கான் போல இருக்கு. ஹீரோ கார் வாங்கிக்கோங்கிற மாதிரி மெசேஜ் வேறு போட்டு விட்டுருக்கான். என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாரு தயவு செஞ்சு வண்டி எடு கிளம்பிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அசிஸ்டன்ட் கேட்குறான், என்ன பாஸ் அவங்களுக்கு தான் ஆள் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது உன்னை நான் கேட்டேன்னா சொன்னதை மட்டும் செய்டாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து என்னென்னா ஐயோ நம்ம ஆளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த பக்கம் அப்படியே வந்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்துட்டா. அங்கே பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இவரோட பேர் தான் லீ போல இருக்கா. இந்த ஆள் ஹீரோயினை பார்த்தோன்னே இதான் பொண்ணு செம்மையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் கொண்டு போல இந்த ஆள் எதுக்கு என்ன இப்படி பார்க்குறான், விட்டு எப்படி தின்றுவான் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது உடனே வந்து இவளோட ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க, என்ன விஷயம் இவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்கிறதுக்கு வர அதுக்குள்ளே இவனே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அது ஒன்றும்
இல்லை, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அப்படியே அப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? நல்ல விஷயந்தான், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீ ஒரு பணக்கார வீட்டு பையன், ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எனக்கு சந்தோஷம் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தங்கச்சிக்காரி இருக்கால, இவ டக்குன்னு போயிட்டு அவனோட கையை பிடிக்கிறா. அவனும் தட்டிலாம் விடல, அப்படியே அவள் கையை லைட்டாக டச் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் நோட் பண்ணல. ஆனால் இவனுங்களை பார்த்தா தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நம்மளை நினச்சி சந்தோஷப்படுறாங்களான்ட்டு. நெக்ஸ்ட் டேவே மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா வாசலில் நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க, நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் ஜேவியருக்கு வந்து நீ கல்யாணமாமா, அதனால அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, ஜேவியரோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம், அதுவும் வந்து கண்ட்ரி சைட்லேருந்து வந்து ஒரு பொண்ணாமா, கண்டிப்பாக அந்த பொண்ணு லக்கி தாங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, ஒருவேளை அதுக்குள்ளே பொண்ணு கிடச்சிச்சா, பரவாயில்ல நம்மளை விட்டா போதுன்ற சாமிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் அவள் அதே இடத்துல தான் இவளுக்கும் மேரேஜ் ஆகுது போல இருக்கு. அந்த ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தா அந்த இடத்துல இவளோட பாய் ஃப்ரெண்ட் தானே இருக்கணும், ஆனால் அந்த இடத்துக்கு லீவ் வராரு. இவளால் நம்பவே முடியலையே, என்னங்கடா நடக்குதுங்க, இவன் எதுக்குடா இங்கே வராங்கிற மாதிரி தான் சொல்லி இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னம்மா அழகா இருக்கேனாங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்னவர் அப்படியே அவளை பார்த்து சிரிக்கிறாரு. ஆமாம் இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருங்கம்மா சொல்லும் போது, ஆமாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அவர் தானேம்மா வருவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒன்று என்ன பண்ணுறா, அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன பண்ணிங்க அவனை, உண்மையை சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவன் வரமாட்டான், அவன் வரவே மாட்டாங்கிற மாதிரி இவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இந்த தங்கச்சிக்காரி பின்னாடியிலேருந்து போய் மண்டையிலே ஒன்று அடிக்கிறா. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல அவளுக்கு கான்ஷியஸே கொஞ்சம் தான் இருக்கா. அப்படியே எல்லாமே வந்து அவளுக்கு பிளரியாக தான் தெரியுது. இந்த லீவர பக்கத்தில் வந்து ஐயோ என் தங்கம் எம்பிட்டு அழகாக இருக்குது, எனக்கு இவளை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் தோணுதேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை காமிக்கிறாங்க. அம்மா என்னாச்சு, மேரேஜ்க்கான கிஃப்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது ரெடி பண்ணியாச்சு பாஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கொண்டு வந்து காமிக்கிறாரு. அப்போ வந்து வெளியிருந்து ஒருத்தர் ஓடி வந்து ஹீரோயினுக்கு கல்யாணங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னோட ஒய்ஃப்க்கு எவன்டா வந்து தாலி கட்ட போகிறது, கிளம்புங்க டக்குன்னு கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கடுப்பாகுது. அப்போ வந்து பார்த்தா டிராஃபிக் ஜாம் ஆயிடுது, இவனால் அந்த இடத்துக்கு போகவே முடியல கரெக்ட் டைமுக்கு. அப்போ ஒரு பைக்காரன் வரான், அவன்கிட்ட போயிட்டா, இங்கே பார் தம்பி எனக்கு கொஞ்சம் வெளில போகணுங்கிற மாதிரி சொல்லும் போது ஒரு கட்டு காசு தான் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் எடுத்துக்கோங்க பாஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனை ஹெல்மெட்டோடு கொடுத்து விட்டுடுறான். ஹீரோவும் அங்கேருந்து மாதம் பைக்கை ஓட்டிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா லீவ் விட்டால் இப்போயே ஹீரோயினுக்கு தூக்கிட்டு போயிடுவார் போல இருக்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருச்சு. பரவாயில்ல நீங்கள் கேட்ட காசுலாம் நான் கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி இது தங்கச்சிக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வாயிலெல்லாம் துணி அடித்து சத்தம் வராமல் அவளை அப்படியே 2 பேர் பிடிச்சிட்டு தான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே பைக் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறான். மாசாக என்ட்ரி கொடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் கூட வரல, இவன் எதுக்கு நமக்காக வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சு நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. ஜேவியர் தானா என்னோட ஐடல் இவருங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரி சொல்லும் போது அங்கே இருக்க யாருக்குமே ஒன்றும் புரியலை. வந்த வேகத்துக்கு ஹீரோ வந்து அந்த லீயை பிடிச்சி ஒரு அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோயினோட கையை தான் போய் அழுத்து விடுறான். இங்கே பாரு நீ ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பக்கத்தில் கேட்கும்போது, அப்போ ஹீரோயினோட அப்பா கேட்குறாரு, என்ன தம்பி நீங்கள் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு சொல்லு உண்மையை சொல்லு, நான் உனக்கு யாருங்கிறதா இப்போயாவது சொல்லுங்கிற மாதிரி சொல்லும் போது, இவர் என்னோட ஹஸ்பண்ட், இவரோட பேர் ஜேவியருங்கிற மாதிரி சொல்லும் போது சுற்றி இருக்கவங்களுக்குலாம் அல்ல எது ஹஸ்பண்டா, ஜேவியரோட ஒய்ஃபையாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ட்ரை பண்ணா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஒன்று அவங்க புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு கால் பண்ணணும்னு உனக்கு தோணலல்ல, எதுக்கு இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கா, இப்போ பார்த்தாலும் எல்லாருக்காக விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருப்பியா நீனா, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சுற்றி இருக்க எல்லாருமே வண்டியே போட்டாங்க, அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரில, எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அஸ்டன் சொல்கிறான், என்ன பாஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, சாட்டை எடுத்துகிட்டு வாங்குற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சாட்டை எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தவன் ஹீரோயினை பார்த்திங்க பாரு நான் அடிக்கலாம் தான் யோசித்தேன், இருந்தாலும் இது உன்னோட ரிவெஞ்ச் நீ தான் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கையில் கொடுக்கும்போது, என் பாட்டிக்கு ஆப்ரேஷன் காசு தரேன்ட்டு என்னை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை அடிக்கிறா. அப்படி தங்கச்சியை அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் மாமன்னு சொல்லி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு அதை வாங்கிட்டு உனக்கு கை வலிக்கும்ல, சரி கொடு நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதங்கிற மாதிரி சொன்னவன் அப்படியே போயிட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஏன்டா உதவி பண்ணுறேன்னு பார்த்தா இப்போ என்னடா வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு நீங்கள் இருக்கிறதுக்கு சரி கிடையாது வா போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவன் அவளுக்கு வந்து கோல்டாக போட்டு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, இதுக்கெல்லாம் நான் ஒர்த்தே கிடையாது என்னை விட்டுருங்க
சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ தான் என்னோட ஒய்ஃபுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நான் தான் இன்னொருத்தர் லவ் பண்ணுறேனே, எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கும் போது, அதெல்லாம் பாஸ்ட்டு, இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம வாழலாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வாழணுங்கிற மாதிரி சொல்லிட்டு கை பிடிச்சிவா, இந்தாங்க உங்களோட அண்ணியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இவ தான் இதுக்கப்புறம் உங்களோட அண்ணிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஆளுங்க முன்னெல்லாம் போய் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி நடந்து வந்த ஹீரோயின் கொஞ்ச நேரத்துலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். டாக்டருக்கெலாம் கால் பண்ணி வர சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க தலையில் பலமான பொருளால் அடிச்சிருக்காங்களே, அதான் லைட்டாக மயக்கம் வந்துருச்சு, நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மெடிசன்லாம் கொண்டு வந்து ஹீரோயினுக்கு தான் ஊட்டி விடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா வேண்டான்னு, ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரில. அப்போ அஸ்டன் வந்து ஒரு வேலை விஷயமா கூப்பிடுறான் வெளியில். உடனே ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, பாட்டி என்ன பண்ணுறாங்கிறது தான் மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வருது. சரின்னு கால் பண்ணி கேட்கும் போது என் ஊரில் இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், சீக்கிரமாக வா பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கிட்ட எதுவுமே சொல்ல பின் வழியாக தெரிச்சு ஓடி வந்துடுறா இவ. இந்த பக்கம் ஹீரோ வந்து பார்க்குறா, ஹீரோயின் ரூமில் இல்லை, போ அவளை போய் கண்டுபிடிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, சரி பாஸ் கண்டுபிடிக்கிறேன் பாஸுங்கும் போது அதோட சேர்த்து ஒரு கூண்டியை ரெடி பண்ண கேஜ்குள்ளே போட்டு அடிச்சு வச்சாதான் வடங்கு வாங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவன். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஊருக்கு தான் வந்திருக்கா. பாட்டிக்கு வந்து உடம்பு உள்ள போல இருக்கு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே தான் அவங்களுக்கே உயிர் வருது. 2 நாளாக நீ எனக்கு காலே பண்ணல, எனக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சரி பாட்டி சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இன்னொரு தடவை மயக்கம் வர்றதுக்கு விட வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாட்டியை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு தான் இந்த ஹீரோயினோட ஸ்டெப் மாமும் சிஸ்டரும் வந்திருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னே பாட்டி டென்ஷன் ஆகுறாங்க. வந்துட்டியா, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது பார்த்தாதுன்ட்டு என் பேத்தியோட வாழ்க்கையும் கெடுக்கலான்ட்டு வந்துட்டியா, உன்னையாடி உள்ளே விட்டதுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் சண்டைக்கு வரும்போது இந்த ஸ்டெப் மாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க நான் சொல்கிறது கேளுங்கும் போது என் தங்கச்சிக்காரி சொல்கிறா, இவங்களோட பேத்தி ஒரு கேங் லீடர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, எங்கள் ஃபேமிலியவே அழிக்க பார்த்தான், இப்போ உங்கள் கிராமத்தையும் அழிப்பான், சீக்கிரமாகவே வருவான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது எல்லாரும் பயந்துடுறாங்க. ஹீரோயினோட பாட்டிக்கெலாம் இல்லை. உடனே ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க, உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அவளை அடக்கி வைங்க, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தாங்க போது, பாட்டி நம்பாதீங்க, இவங்கெல்லாம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படிலாம் எதுவுமே நடக்கல பாட்டி, நீங்கள் என்ன மட்டும் நம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அட ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்போ உண்மையை சொல்லு, என்னதான் நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கழுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ சொல்கிறதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குமா, அப்படிலாம் எதுவும் இல்லை தானே, என் பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சிக்கெலாம் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோதான் நம்ம நினச்சது நடந்துருச்சுன்ட்டு. பாட்டி வேறு அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது. பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீங்கள் அழுகாதீங்க பாட்டி, இப்படி பண்ணாதீங்க பாட்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் உண்மையை சொல்கிற வரைக்கும் பாட்டி வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஊர்க்காரங்க ஒருத்தவங்க ஓடி வந்து, ஏய் நம்ம ஊருக்கு காசு கொடுக்கறதுக்காக ஆள் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் தராங்களாம், ஓடியாங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு லைனில் நிற்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பாட்டியும் அதை பார்க்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த பக்கம் உண்மையாலுமே எல்லாம் ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏய் நமக்கா உண்மையிலே தராங்களா, யாரா அந்த புண்ணியம் வாங்குற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஊர் தலைவர் அந்த இடத்துக்கு வந்து, அது வந்து சேவியர்னு ஒருத்தர் தான் கொடுக்க போகிறாரு, அவர் தான் நமக்காக நல்லது பண்ணணும்னு யோசிச்சிருக்காரு, நம்ம கிராமத்தையே ஒரு பார்த்து பாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு மாசா என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோயின் பார்த்து நின்றுட்டு இருக்கா, ஆத்தி இங்கேயும் வந்துட்டானா என்ன பண்ண காத்துட்ருக்கான்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லி அவனையே தான் பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஊரோட தலைவர் என்ன சொல்கிறாரு, சேவியர் தான் நமக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஹீரோவை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருச்சு. பாட்டி பார்க்குறாங்க நல்ல பையனா இருக்கானேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ அடுத்து நம்ம பக்கம் தான் திரும்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஊர்க்காரங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சுல்ல சேவியர் தான் வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு. அதனால என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஹீரோயினோட ஸ்டெப் மாமும் தங்கச்சி சேர்ந்து போய் சொல்கிறாங்க, இவங்க வேணும்ட்டே நம்ம ஊருக்கு கிடைக்க போகிற நல்லதெல்லாம் கெடுக்க பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் அடித்து துரத்தணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரையும் அடித்து துரத்தி விட்டுடுறாங்க. அவங்களும் தப்பிச்சா போதுன்னு ஓடிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே டைரெக்டாக பாட்டிக்கிட்ட வந்து, என் பேர் தான் சேவியர், உங்களுக்கு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ பார்த்தோன்னே பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சா, ஐயோ என் தங்கமே நீ தானே சேவியர், வாப்பா வெளில நின்று பேச வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கேயே உட்காந்துரு, பாட்டி போய் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் போகலான்னு பார்த்தா ஹீரோ பிடிச்சி வச்சுக்கிட்டு, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வரக்கூடாதுன்னு தெரியாது, என்கிட்ட கன் இருக்குது பார்த்துக்கா, எடுத்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேங்கிற மாதிரி சொல்லும் போது, பாருங்க என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, உண்மையாக அவங்கள பார்க்க தான் நான் வந்தேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்போ நீ விட்டுட்டு ஓடி வரலையா, பாட்டியை பார்க்க தான் வந்தியா, சொல்லி தான் நானே கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ங்கும் போது, எல்லாம் உங்களை தொல்லை பண்ண வேணாம்னு நினச்சேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் சும்மா விட முடியாது, விட்டுட்டு வந்தால பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்குங்கிற மாதிரி சொன்னவன் டக்குன்னு போயிட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவள் சொல்கிறா, ஏங்க சும்மா இருங்கிற மாதிரி சொல்லும் போது, என்னடி என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, எங்கள் பாட்டி இருக்காங்கல்ல தான் இருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்கங்கும் போது, அதான் உனக்கு பிரச்சனையான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு பக்கம் அவளை கூட்டிகிட்டு வந்து சிவத்தூரமாக நிற்க வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான்.
எங்க சும்மானே இருங்களேங்க, என் பாட்டி பார்த்தா என்ன நினைப்பாங்க, கிஸ் தானே நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு இப்போதைக்கு இது போதும், அப்புறமா நான் உங்களுக்கு கிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் முடியாது முடியாது, இதெல்லாம் போங்காட்டம், கிஸ்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அவளை கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ பாட்டி கத்துற சவுண்டு கேட்குதா, என்னன்னு பார்த்தா பாட்டி மயக்கம் போட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. ஓடி வந்து பார்த்தா என் கண்ணு முழிச்சு எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. பாட்டிக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கு, அடிக்கடி இப்படி தான் ஆகும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றான். சீக்கிரமாக கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆல்ரெடி தான் ஹீரோனுக்கு தெரியுமே பாட்டிக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்ஜரி பண்ணதான் சரியாகுங்கிறது. அதுக்கான காசு தானே அரேஞ்ச் பண்ணலான்னு அப்பா கிட்டே போனால் அங்கேயும் முடியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி ஒருத்தவன் இருக்கான். அவன் வரான். இந்த பொண்ணை தான் இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா, கேள்விப்பட்டேன், பரவாயில்ல நல்லா தான் இருக்கா பார்க்குறதுக்கு, உனக்கு ஏற்ற மாதிரி தான் ஆள் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது, இங்கே பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்கா, பார்த்து பேசு, நடக்கிறதே வரங்கிற மாதிரி சொன்னவன் அங்கேயும் தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. டேய் உனக்குலாம் இந்த பொண்ணு செட் ஆகாதா, சரி விடு, இந்த பொண்ணு அவ்வளோ லவ் பண்ணுறியா நீனா, அப்போ உன்னை விட்டு அந்த பொண்ணை நான் பிரிச்சே ஆகணும், ஏன்னா உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னு வச்சுக்காது, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ கோவம் வந்துடுது. குடிச்சிருந்த சிகரெட்டை எடுத்து அவன் கையில் வச்சு அமுக்கிட்டீங்க பாரு, மறந்துடாதா, இதுக்கப்புறம் என்னையும் சரி ஏன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் சரி தொடணும்னு நினச்சா அவ்வளோதான் மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். டைரெக்டாக ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்கு போகிறான். ஹீரோயின் பயந்துட்டே நின்றுட்டு இருக்கா. சரிட்டு அவளுக்கு தைரியம் சொல்லலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து இந்த ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் வந்து பார்த்துட்டு என்னாச்சு, என் மேலே கோவமாக இருக்கியா, என்ன சத்தியமாக நீ கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் யோசிக்கவே இல்லை, என்னை பிடிச்சி வச்சுட்டாங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க பாரு, கை கூட இன்னும் சரியாகலைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக்ஷனை போட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவனை பார்த்தவொன்னே ஹீரோயினும் வந்து உண்மையிலே வா அடிபட்டுச்சு, அவனை என்ன பண்ணாங்க அவங்கன்னு சொல்லிட்டு இவளும் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்படி இவங்க 2 பேரும் பாசத்தை பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ இதை பார்த்த உடனே கோவம் வருது. எங்கேருந்துடா வர நீனா, இப்போ தான் நீ தொலைஞ்சு போயிட்டேன்னு சந்தோஷமாக இருந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டியான்னு சொல்லி கேட்டவன் ஓங்கி கண்ணத்துலேயே ஒரு அறை விடுறான். இந்த மாதிரி இவன் அடிக்கும் போது ஹீரோயின் என்ன பார்த்துட்டு சும்மாவா இருப்பா, என்ன இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் குறுக்க போய் இங்கே பாருங்கள், எதுக்கு அவர் அடிக்கிறீங்க, நீங்கள் தான் தேவலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கும் போது இப்போ நீ இன்னமும் அவனை மறக்கலையான்னு கேட்கும்போது ஆமாங்க அவர் தான் லவ் பண்ணுறேன், அவர் தான் என்னோட ஃபியான்ஸே, நீங்கள் தான் தேவலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் கிட்ட வந்து சொல்கிறான், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ எனக்கு சொந்தமானவ, உனக்கு அது புரியுதா இல்லையாங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு உங்களை பிடிக்கல, அது உங்களுக்கு புரியுதா இல்லையா, எத்தனை தடவை சொல்கிறதுங்கிற மாதிரி இவ கேட்குறா. அவ்வளோதான் ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இந்த பக்கம் வந்து இவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான், பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாங்கிற மாதிரி கேட்கும்போது டாக்டர் வந்து சொல்கிறாங்க, என்னம்மா காசு அரேஞ்ச் பண்ணிங்களா இல்லையா, காசு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஆப்ரேஷனை முடிச்சிடலாம், அதுக்கு மட்டும் ரெடி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காசு ஏது கையில், அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், சரி நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறான், நம்ம பே பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே ஹீரோயினோட தங்கச்சி போட்ட பிளான் போல இருக்கு. அவளோட பகடக்காய் தான் இவன். ஆக்சுவலாக பார்த்தா அவன் இவளை தான் டேட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. பக்கத்தில் வந்தவன், நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணியாச்சு, என்ன சொல்லும் எனக்கு எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போகிற, எங்கே போகலாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நான் ரூம் புக் பண்ணிட்டேன், நம்ம போகலாங்கிற மாதிரி 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயினுக்கு டவுட் வந்திருக்கும் இவன் நடிக்கிறானோன்ட்டு, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்து அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்திருக்குன்னா சின்ன வயசில் இவங்க பாட்டியை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ளே வந்திருப்பா. அந்த நேரம்னு பார்த்து தூரத்துலேருந்து ஒரு ஓநாய் கத்திக்கிட்டு இருந்திருக்கும். இவ்வளோ பயந்துக்கிட்டே வரா, கரெக்டாக முன்னாடி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சானா அவ்வளோதான், அட்டாக் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக ஒரு பையன் இவளை காப்பாற்றுறான். அந்த பையனோட பேர் கூட இவளுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்கிறான், இப்படிலாம் தனியாக வரக்கூடாது, தெரியாத உனக்குங்கிற மாதிரி சொன்னவன் இவளை தனியாக உட்கார வச்சுட்டு அந்த ஓநாய்கிட்ட போயிட்டு கத்தியை வச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கும் நிறையா அடிப்படுது. கடைசியாக வந்து அது கழுத்துலேயே ஒரு குத்தி அந்த இடத்துல அதை கொண்டுட்டான். அப்படியே ரத்தத்தோடு தான் ஹீரோயின் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் பயந்துக்கிட்டே பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லும் போது அவன் அப்படியே அவளே பார்க்குறா. என்னாச்சு, நீங்கள் எதுக்கு இந்த நைட்டில் இங்கே வந்தீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு புரிஞ்சிருச்சு. இவன் என்ன சொல்கிறானா, உங்களுக்கு மேலே யாருமே பாசம் காட்டலையா, கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் உங்கள் மேலே பாசம் காமிப்பேன், உங்களுக்கு துணையாக இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவனுமே ரொம்ப லோன்லியாக தான் இருந்திருப்பான் போல இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து 4 பேர் வந்து அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகும்போது கடைசியாக வந்து அவன் கழுத்தில் ஒரு மச்சம் இருந்திருக்கும். அதை மட்டும் தான் இவள் பார்த்துருப்பா. அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. பாட்டி வந்து அவளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த மச்சம் வந்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கும் இருந்திருக்கும். அதனால தான் இவன் தான் அவன் நினச்சி இத்தனை வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காவ. இப்போ இவன் என்னோட லவ்வரா இல்லை வந்து நான் பொய்யா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் யார் தான் என் லவ்வருங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா இவ. அதுக்குள்ளே இந்த தங்கச்சி சும்மானு இல்லாமல் ரவுடி பசங்களாம் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. அவனுங்க வந்து பாட்டியை வந்து அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறானுங்க. எதுக்குன்னு ஹீரோயின் கேட்கும் போது என்ன என்னோட பாஸ் இங்கே அட்மிட் பண்ண போகிறோம், பாட்டியை வச்சு என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி சொன்னவன் ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். கரெக்டாக அந்த டைமில் பார்த்து ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டான். ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கு. இருந்தாலும் பயத்தில் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா ரொம்ப பயந்துருக்கா அவ. அது இவனுக்கும் புரியுது நல்லாவே.
யார் உன்னை பயமுறுத்துனா? என் செல்லத்தை யார் பயமுறுத்துனான்னு சொன்னவா அந்த அங்கிள் வந்து களி எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக பிடிச்சிட்டான் கையில். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சிருப்பேங்கிற மாதிரி சொல்லும்போது இது ஒய்ஃபான்னு சொல்லி இவன் பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஹீரோ உடனே என்ன பண்ணுறான், கொஞ்சம் கோல்டு பார்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்தா இதை நீ வச்சுக்கோ, கிஃப்டாக தரேன், ஆனால் சும்மாலாம் தர முடியாது, என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சா அந்த கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உடச்சி விட்டுடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் வாயிலே அடித்து பள்ளியும் உடச்சி விட்டுடுறாங்க. அங்கிள் சொல்கிறார், எத்தனை அடி வேணா அடிச்சுக்கப்பா, இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே பாட்டியை பார்க்கறதுக்காக தான் ஓடி போய்கிட்டு இருக்கா. பாட்டி வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன்லம்மா, ஏம்மா இந்த மாதிரி டிலே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டிலே பண்ண எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டிக்கு தான் க்யூர் பண்ண முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் 2 நாளில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறான், கோல்டு பிஸ்கெட் எடுத்து காமிச்சிங்க பாரு, என்கிட்ட எதிர்பார்க்குறத விட அதிகமாகவே காசு இருக்கு, நீ இப்போ மட்டும் ஓகேன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க, நான் காசு தரேங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை உங்களோட காசு எனக்கு தேவையில்ல, உங்கள் காசை நான் யூஸ் பண்ண மாட்டேன், எப்படி காசு ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் புரியல, என்னடா இவ்வளோ ஸ்டபனாக இருக்காளேன்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோயின் வெளியில் வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறா. எங்கள் வீடு இருக்குல்ல, நானும் பாட்டி தங்கியிருக்கோம்ல, அந்த வீட்டை மட்டும் விற்று தர முடியுமா, 2 நாளைக்குள்ளே முடிகிற மாதிரி கொஞ்சம் விற்று தரியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது சரி ஓகேங்கிற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் திரும்பி உள்ளுக்குள்ளே வந்து பார்க்குறா, பாட்டியை காணும், ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காரு, எங்கள் பாட்டின்னு கேட்கும் போது நீங்கள் போயிட்டு சார் கிட்டே கேளுங்க, அவருக்கு தான் தெரியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காய்வா. ஐயோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பேசுகிறீங்கன்னு சொல்கிற மாதிரி சொன்னவா, இதுக்கு மேலே இவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி வேலைக்காகாதுன்னு யோசிச்சுட்டு டைரெக்டாக ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஹீரோ அப்படியே கம்பெனியில் மாசா உட்காந்துருக்கா. ஹீரோயின் போய் கேட்குறா, என் பாட்டி எங்கன்னு கேட்கும்போது, இவ்வளோ நீ ரூடாக கேட்டினா நான் எப்படி சொல்ல முடியும், பக்கத்தில் வாங்குற மாதிரி சொல்லி கூப்பிடுறான், நான் வரமாட்டேன் நீ அடம் பிடிக்கும் போது அவனே பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்ன செல்லம், என்ன கோவம் உனக்கு, இப்போ பாட்டியை பார்க்கணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் வந்து பாட்டிக்கு வந்து தேவையான சர்ஜரியும் முடிச்சுட்டு பாட்டியும் பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னையும் பத்திரமா பார்த்துக்கிறேன், என்ன சொல்கிற ஓகே வாங்குற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்லேயே இல்லை. இவன் சொல்கிறான், நான் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கும் போது அவன் தான் விட்டு ஓட்டானே, அப்புறம் என்னங்கிற மாதிரி கேட்கும் போது என் மனசில் இருக்கிறதே வேறங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அது எதையுமே கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. எனக்கு நீ வேணும், நீ மட்டும் எனக்கு வேணும், அது மட்டும் எனக்கு போதும், நீ இல்லைனா என்கிட்ட கெஞ்சு, இப்போ என்கிட்ட கெஞ்சுன்னு வச்சுக்கேன், நான் உன் பாட்டியை உன்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவ போயிட்டு டேரெக்டாக அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இது தானே சேவியர் உனக்கு வேணும், உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன்ல, என்னை விட்டுரு, என் பாட்டியும் விட்டுருங்கிற மாதிரி சொல்லும் போது இங்கே பாரு செல்லம், என்னை சேவியர்னு கூப்பிடாத, ஹனின்னு கூப்பிடு, அப்போ நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன், அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குங்கிற மாதிரி சொல்லி இவன் பக்கத்தில் வரும்போது ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. இங்கே பாருங்கள், இப்படி என் பாட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறது கரெக்டாக நீங்கள் யோசிக்கிறீங்களா, அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன் நீங்கள் யோசிக்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு, உன்னை நான் மிரட்ட விரும்பலை, உன்னை பயமுறுத்தவும் விரும்பலை, எனக்கு வேணுங்கிறது நீ மட்டும்தான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லி ரிங் எடுத்து காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் நான் யாரையும் டேட் பண்ணதில்லை, ஒரு பொண்ணை கூட நான் தொட்டது கூட இல்லை, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, மேரி மீ ப்ளீஸுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவளுக்கும் வேறு வழி தெரியலை, இவளுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, பாட்டி உயிரையும் காப்பாற்றி ஆகணும், இப்போதைக்கு பாட்டி ஆப்ரேஷனுக்கு காசும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஹீரோ தான் ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது இவளுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அவன் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆமாங்கிற மாதிரி மண்டையாடுறா. சரி ஓகே, நீ மைண்டை மாற்றிப்பேன், அதனால நான் வந்து இப்போயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கையோடு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். ரிஜிஸ்டர் பண்ண கையோட ஹீரோயின் சொல்கிறா, என்ன முடிஞ்சிருச்சு, என் பாட்டி என்கிட்டே கொடுத்துருங்க, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேங்கிற மாதிரி சொல்லும் போது பார்த்தா வழியில் இவனோட ஆளுங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அண்ணி வாங்குங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எது வரணுமா, எங்கே வரணுங்கிற மாதிரி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. பின்ன என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை தனியாக விட்டுட்டு ஓடிடுவியா, ஏன் கூட தான் நீ வரணுங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க, பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லும் போது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கணும் ஒன்றும் தெரியாது, குழந்தையா நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். லிட்ரலி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற அசிஸ்டண்ட்டுக்கு ஐயோ என் பாஸா இது அசிங்கமாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கேட்குற மாதிரி தெரில. ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, வீடு நல்லா பெருசாக பெரிய பங்களாவாக இருக்குது, இந்த வீட்டில் தங்க போகிறோம், எத்தனை பேர் இந்த வீட்டில் தங்குவாங்கங்கிற மாதிரி இவ கேட்கும் போதா, உனக்கு வேணும்னா சொல்லி இந்த மாதிரி 10 வீடு வாங்கி தரேன், எல்லாமே உனக்கு தாங்கிற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ இவன் பேசியே கொள்றானேன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோயின் அங்கேயே நின்றுட்டு இருக்கா. இவன் தான் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளுக்குள்ளே போனால் ஹீரோயினுக்குன்னு தனியாக மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹீரோயினை வெல்கம் பண்ணுறாங்க. ஆமாம் நீங்களாம் யார் அப்படின்னு கேட்கும் போதா, மேடம் உங்களுக்கு குளிப்பாட்டி விடுறது, ட்ரெஸ் மாற்றி விடுறது, தலை சீவுறது எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போங்கிற மாதிரி சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பால்வாடி பாப்பாவா ட்ரெஸ் மாற்றி விடுறதுக்கு, அதெல்லாம் நானே பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ சொல்கிறாங்க, பாரு நீ ஜேவியரோட ஒய்ஃப், யாரோட ஒய்ஃப், ஜேவியரோட ஒய்ஃப், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ, போய் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க மெய்டு வந்து ஹீரோயின் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அம்மா இது என்ன ஜென்ஸ் ரூம் மாதிரி இருக்குங்கும் போது, ஆமாம் அவங்க ஹஸ்பண்டோட ரூம் தான், கல்யாணம் நைட்டு என்ன தனியாக தங்கியிருப்பீங்க, இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் தங்க போகிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க.
ஹீரோயின் வந்து ஐயோ இவன் வேற வருவானேன்னு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கும் போது கரெக்டாக ஹீரோவும் உள்ளுக்குள்ளே வரான். என்ன செல்லம் பார்த்தவொடனே பயப்படுற போல இருக்குங்கிற மாதிரி கேட்கும் போது சேச்சா நான் ஏன் பயப்பட போகிறேன், நான் தைரியமாக தானே இருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் கை கால் தான் கடைன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, என் ஒய்ஃப்க்கு தைரியம் கொஞ்சம் அதிகம்தான், கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ ஃபுல் ரைட்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயின் டக்குன்னு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு என்ன இப்போ நான் தானே உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு அடிச்சுட்டா எல்லாம் முடிச்சிருந்தானே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க தானே, எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது வந்து அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இங்கே பாரு, உன்னோட காதல் தான் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், உன் உடம்பு ஒன்றும் கிடையாது, நீ தான் எனக்கு வேணும்னா எனக்கோ அதை நான் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன், ஆனால் உன்னோட உண்மையான அன்பு எனக்கு வேணும்னு நினச்சேன், நீ என்னை எப்படி நினச்சிட்டல, சரி ஓகே எப்படி வேணால் நினச்சிக்கோ, பாட்டியை பார்க்க நான் சீக்கிரமாகவே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இதுக்கப்புறம் உன்னோட மைண்டை நீ மாற்றிக்கோ, நீ மாற்றிக்கிற வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், உன் பக்கத்தில் கூட வரமாட்டேன், இது என்னோட ப்ராமிஸுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினோட மைண்டில் தான் வந்து ஆல்ரெடி அவளை சின்ன வயசில் காப்பாற்றின பையன் இருக்கானே, அப்புறம் எப்படி அவள் வந்து ஹீரோவை பற்றி யோசிப்பா, அதனால் அவள் சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்கா. உடனே இவனே கீழே இருக்க ட்ரெஸ்ஸை எடுத்து அவளுக்கு போட்டு விட்டுட்டு நீ இப்படியே இரு, அதுக்காக உன்னை மாற்றிக்காதா, உன் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காதா, அப்படி இருக்கிறது தான் எனக்கும் பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளை பார்த்து ரொம்ப கேரிங்காக பேசிக்கிட்டு இருக்கான். எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுவான், இப்போ நெத்தியில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிட்டான். இவளுக்குமே ஒன்றும் புரியலை, யாருடா நீனு, ஒரு நேரம் பார்த்தா அம்பி மாதிரி இருக்க, இன்னொரு நேரம் பார்த்தா அன்னியன் மாதிரி இருக்க, ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிறேங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வெளியில் வந்து ஹீரோ வந்து சோகமாக நின்றுட்டுருக்கான். அப்போ அவனோட தம்பிக்காரன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்ன அண்ணோ கல்யாணம் ஆகிட்டு வெளில அனுப்பிட்டாப்பில் இருக்கோம் பொண்டாட்டி, அப்பா அவளுக்கு ஒன்றும் பிடிக்கல, சந்தோஷமாக இருக்குது, இதை பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் உன்னை அடிச்சிருக்கேன், இல்லை சாவர அளவுக்கு அடித்தது இல்லைல்ல, இப்போ நீ வாங்குவ பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அசிஸ்டன்ட் வந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டார் அந்த தம்பிக்காரனா. டே என்ன பண்ண உனக்கு தெரியுதாங்கிற மாதிரி சொல்லும் போதா இன்னும் ஒரு நிமிஷம் நின்னீங்கன்னா கன் எடுத்து சுற்றுவேன் பார்த்துக்கன்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஒன்றையும் பொண்டாட்டியும் பிரிக்கிறது தாண்டா எனக்கு அடுத்த வேலைன்னு சொல்லி சபதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. உடனே மேடி சொல்கிறாங்க உங்களை பார்க்க ஹீரோட தம்பி வந்திருக்காங்கன்ட்டு. இவ்வளோ ரெடி ஆகிட்டு வெளில வந்து பார்க்குறா. அவன் தான் உட்காந்துருக்கான். என்ன நீ புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்க, நேற்று கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து அவனை பிடிக்காம வெளில அனுப்பிட்டீங்கன்னா. என்னோடய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு மட்டும்தான், அவன் மோசமானவன், நான் உங்களுக்காக ட்ரெயின் டிக்கெட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ட்ரெயின் இல்லைனா ஃப்ளைட் இல்லைனா ஷிப்பு, எதில் வேணால் நீங்கள் போய்க்கலாம், எல்லாத்துக்கான டிக்கெட்டும் இதில் இருக்கா, இதை வாங்கிக்கோங்க, பாட்டியை கண்டுபிடிச்சி எப்படியாவது கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்றேன், என்ன ஓகேவாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்கிற மாதிரி இவ கேட்குறா. பின்ன என்ன அவங்ககிட்ட நீங்கள் போக வேணாமா, இங்கேருந்து கஷ்டப்பட போகிறீங்களா என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ நல்லவரானிங்கன்னு கேட்கும்போது ஆமாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போக விட மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், நான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நாங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதும் பிரிஞ்சு போகிறதும் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கா, நீங்கள் ஒன்று நடுவில் வர வேணாம்னு சொல்லிவிட்டு அவள் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள் கடைசியாக சொல்கிறேன், இதான் உங்களுக்கான வாய்ப்பு, அவங்க கூட இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போய்டுன்னு சொல்லும்போது என் புருஷன் வந்தான்னா நடக்கிறதே வரேன்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். பார்த்தா பின்னாடியே ஹீரோ வரான். இவ பார்க்குறா, அந்த சின்ன வயசில் ஒரு தழும்பு பார்த்துருந்துருப்பாள் மச்சம் மாதிரி, அது ஹீரோவோட கழுத்தில் இருக்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம ஷாக்கு. இவ அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு இருக்கா. இத்தனை வருஷம் தேடினதே இவனை தான் போல இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது இவன் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவன் வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டானா என்ன, நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் வரமாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பேசிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து அவனையே தான் வச்சக்கணுவாங்க பார்த்துக்கிட்டு இருக்கா. நல்லா ஊற்று பார்க்கும்போது தான் தெரியுது சின்ன வயசில் பார்த்தா அதே மூஞ்சி தான், இவ்வளோ நாள் சரியாக பார்க்காம விட்டுட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சரி வா கிராண்ட்மாவை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவன் கூட போகிறா. ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் போயிருக்காங்க. அங்கேயே ட்ரெஸ்ஸு ரிங்கு எல்லாமே இருக்கா. ஹீரோ சொல்கிறாங்க பாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கையில் கொடுத்துட்டு போயிட்டான். ஹீரோயின் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறா, நல்லா இருக்குது, சரி இதை வாங்கலாமான்னு யோசிக்கும் போது அந்த பக்கமாக தான் இவளோட ஸ்டெப் மாமா அப்பா, அதுக்கப்புறம் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, இவளோட தங்கச்சி எல்லாரும் 4 பேரும் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்காங்க. இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் இவளோட தங்கச்சிக்கும் கல்யாணம் போல இருக்குது, அதுக்காக தான் ட்ரெஸ் வாங்க வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், அவளை ஏமாற்றிட்டு போன ஒருத்தவன் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் எதையும் கண்டுக்கல, சும்மா தான் நின்றுட்டு இருக்கா. இவ தங்கச்சி பார்த்துட்டா, அம்மா நீ செத்துருப்பேன்னு நினச்சேன், உயிரோடு தான் இருக்க போல இருக்குங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, ஆமாம் இங்கே ஏதாவது சேல்ஸ்க்காக வேலைக்கு சேர்ந்துருப்பாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாய் ஃப்ரெண்ட் வரான். இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு தயங்கி பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்குமே ஹீரோயின் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் இருக்குது, அதனால நான் போய் சொன்னதுக்கு சாரிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கோவம் வந்துடுது. எல்லாம் தெரியுண்டா வாயை மூடுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து போல்டாக பேசிடுறா. நீ எனக்கு நான் என்னென்ன பேசிகிட்டு இருந்தேன் இவகிட்டேன்னா நான் வெளில இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லும் போது ஓ கேட்டியா, அப்போ நான் இதுக்கு பயந்து பேசிக்கிட்டு
இருக்கேன். ஆமாண்டி, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, எனக்கு வந்து தங்கச்சியை தான் பிடிச்சிருக்கு, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என்ன இப்போ உனக்கு சந்தோஷமானு கேட்கும்போது தங்கச்சியும் திமிரு மேலே தான் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லாருமே புள்ளி பண்ணுற மாதிரி பேசும்போது ஹீரோயினுக்கு கோவமாக வருது. டேய் நீங்களாம் வந்து நல்லா இருக்கீங்களே, எப்படா நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வருது. இதே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. அதில் அந்த பக்கமாக இருந்த ஒரு ட்ரெஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போல் இருக்குது. உடனே சேல்ஸ்கள்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு இந்த மாதிரி இது வீண் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து மில்லியன் கணக்கில் வரும் போல இருக்குது காசு, அது கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான், ஏன்னா எப்போ போனாலும் எல்லாத்தையும் கிளம்ஸியாக பண்ணுறதே உனக்கு வேலை, கொடு காசு எடுத்து கொடுங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கார்டு எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஹீரோ மாதம் உள்ளுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோவை பார்த்த உடனே இவங்களுக்குலாம் அல்ல, ஐயோ அடுத்தது இவன் தானா, இவன் வேறு சும்மா விட மாட்டானேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஹீரோ அன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் பின்னாடி வரமாட்டாங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் இவங்க யாருக்குமே தெரியாது. ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா கடைசியாக நான் அன்றைக்கி சொல்லியும் ஏன் ஒய்ஃபை போய் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க, இவ யார் தெரியுமா என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிட்டு கையில் போட்டு ரிங்கை எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், இங்கே இருக்கவங்களுக்குலாம் அல்ல பயந்துட்டானுங்க. அது இந்த பாய் ஃப்ரெண்ட்லாம் இங்கே பாருங்க, இல்லை வாய்ப்பு இல்லை, நீங்கள் போய் சொல்லுங்க, சும்மா தானே சொல்கிறீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவ தான் என்னோட ஒய்ஃப் ஜேவியரோட ஒய்ஃப் புரிஞ்சுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் கிட்டேயும் சொல்கிறான், கார்டு தான் கொடுத்தேன்ல, கொடுத்து எந்த ட்ரெஸ் வேணுமோ வாங்க வேண்டியதானுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஏங்க அவகிட்டலாம் காசே இல்லை, அவள் எப்படி ட்ரெஸ்ஸை வாங்குவாங்கிற மாதிரி சொல்லி தங்கச்சிக்காரி வேறு திமிரு மேலே பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணால் அதில் வந்து மில்லியன் என்ன அதுக்கு மேலே பில்லியன் கணக்கில் காசு இருக்குது. எங்கே இவ்வளோ காசு இருக்குது, இந்த கடையவே வாங்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போது ஹீரோன்னு யோசிக்கிறா, ஏதோ $1 பில்லியன் அவ்வளோவா இருக்குங்கிற மாதிரி சொல்லி அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. செல்லம், நீ சொன்ன மாதிரி எனக்கு நான் சைலண்ட்டாக வந்துட்டேன், இன்னைக்கு அப்படி வர முடியாது, எனக்கு இப்போ அவனை அடிக்கணும், இப்போ சொல்லு நீ தடுக்க போறியா, நான் அடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி அவன் கேட்கும் போது இந்த பக்கம் தங்கச்சில் ஐயோ என்னடா திருப்பி ஆரம்பிக்கிறாங்களேன்னு யோசிக்கும் போது ஏங்க இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் போங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வேறு அனுப்பி வச்சுட்ருக்கா அவனை முன்னாடி. அவ்வளோதான் பாய் ஃப்ரெண்ட் ஒரு தோணுச்சு, செத்தோண்டா மகனேங்கிற மாதிரி சொல்லி ஓடலான்னு பார்க்கும்போது ஹீரோ பிடிச்சி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். செம்மடி விழுது எல்லாருக்குமே. ஹீரோ சொல்கிறான், உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம், என் ஒய்ஃபை புள்ளி பண்ணிட்டு நீங்களாம் நல்லா இருந்தலான்னு பார்த்தீங்களா, அவள் யாருன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு போடுங்கடா முட்டியன்னு சொல்லி எல்லாரையும் முட்டி போட வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் தங்கச்சிக்கலாம் அல்ல ஏங்க அவளை விட நான் தாங்க கொஞ்சம் அழகாக இருக்கேன், நீங்கள் ஏன் என்ன கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கும் போது என்ன கொலை பண்ணுறதுக்கா பண்ணிடலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து அசிஸ்டன்ட் வந்து அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறான் போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்காக. என்ன செல்லம் இப்போ ஓகேவா, நார்மல் தானே, தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன் உன் ஹஸ்பண்டுக்குங்கும் போது தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறா. சும்மா கேட்டேன், தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், சரி வா நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டு பாட்டியை பார்க்க போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட்லாம் கதறாரு, பாஸ் போதும் பாஸ் தூக்க முடியலன்ட்டு. அவனும் வந்து மாற்றி ஒரு ட்ரெஸ்ஸாக ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபைனலாக ட்ரெஸ்ஸை டிசைட் பண்ணி ஹீரோயினும் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா. அவ்வளோ அழகாக இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து மெஸ்மரைஸ் ஆகிடுறான். இம்புட்டு அழகா என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவளே கண் சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இப்படி ஒரு தேவதை எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல தன்னோட சைல்ட்ஹுட் லவரே இவன் தான் சொல்லிட்டு, அதனால அவளும் ஹாப்பியாக அவன் கையை பிடிச்சிட்டாங்கன்னு நடந்து போய்கிட்டு இருக்கா. டைரெக்டாக 2 பேரும் சேர்ந்து பாட்டியை பார்க்குறதுக்காக தான் போயிருக்காங்க. பாட்டி ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. பாட்டிக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்க. எப்போ நடந்துச்சுன்னு கேட்கும் போது அன்றைக்கி ஹீரோயின் வந்து வெளியில் போய் மணி அரேஞ்ச் பண்ண போயிருந்திருப்பாள். அந்த கேப்பில் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கும் போல இருக்க. அதனால ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம், ஆப்ரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாட்டி கூடயே இருந்து ஆப்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சிருக்கான். அப்படியே மாசா உள்ளுக்குள்ளே வரான். பாட்டி இவனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வந்துட்டியாடா பேராண்டி, உன்னை பார்க்காம 2 நாளா, பாட்டி உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது 2 நாளாவா, அப்போ இதுக்கு முன்னாடி இவர் வந்திருக்காராங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஆமாம் இங்கே தான் என் கூடயே இருந்தாருங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அப்போ நிறைய கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இது எல்லாமே வந்து சைனாவில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க பையன் வீட்டிலேருந்து, அதுக்காக தான் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோமாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது என் தங்கத்துக்கு தங்கம் என்ன வைரமே கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாட்டி சொல்கிறாங்க, இவ்வளோலாம் வேணாண்டா, நீ வந்து என் பேத்தியை பத்திரமா பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு சொல்லி பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அசிஸ்டண்ட்டை ஒரு டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட்டும் வந்து நானாங்கிற மாதிரி சொன்னவர் அப்படியே வளைஞ்சிக்கிட்டு ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுறாரு. இதை பார்த்துன்னு ஹீரோ சொல்கிறான், பாட்டி அப்போ என்ன டான்ஸ் ஆட சொல்ல மாட்டிங்களா, நான் உங்கள் பேரன் இல்லையா, நானும் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு இவன் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி எல்லாரும் மாறி டான்ஸ் பண்ணிக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோயின்லாம் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு நினச்சிருந்துருப்பா, இப்போ தான் சந்தோஷமாக இருக்க. ஹீரோ வந்தவன் பாட்டி நான் கிஸ் பண்ணுவான்னு கேட்டுட்டு போயிட்டு அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இதை பார்க்குற பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க. அப்படியே உட்காந்து பாட்டிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான்.
உனக்கு எதுக்கு ஹீரோயினை பிடிச்சது, அதுக்கான ரீசன் மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து யாருமே நீ ஓகேவான்னு கேட்டதே கிடையாது, எப்பயுமே ஒரு மனுஷன் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஆனால் ஹீரோயின் தான் நான் யார் என்ன எதுவுமே தெரியாமல் என் உயிரை காப்பாற்றணும்னு யோசிச்சா என்னை பார்த்தா அவள் பயப்படவே இல்லை. என் பக்கத்தில் வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஹாப்பியாக பேசினா. அவள் ஃபேஸை பார்த்த அன்றைக்கே எனக்கு பிடிச்சிச்சு அவளுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயின் வந்து பாட்டியை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. ஹீரோ வெளில போயிட்டான். அப்போ பாட்டி கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்காமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஏன் பாட்டி என்ன விஷயம்னு கேட்கும்போது, ரொம்ப நல்ல பையன், அவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவன் உன் மேலே எவ்வளோ உயிரை வச்சுருந்தான்னா நீ வேண்டான்னு சொன்னாலும் உன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான். நீ அவனை மிஸ் பண்ணிட்டினா மிஸ்ஸிங் வந்து உனக்கு தான்மா, அவனுக்கு கிடையாது. புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லி பாட்டி எங்கேருந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே ஓச்சிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன டிசைட் பண்ணுறதுனே அவளுக்கு தெரில. ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஆனால் அவன் பணக்காரனாக இருக்கான், அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறது எப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோட தம்பி வந்துடுறான். என்ன அண்ணியாரே ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல இருக்கு, சரி விடுங்க, உங்களுக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன், இது செகண்ட் சான்ஸ் மாதிரி இருந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறான் பாட்டி இவளுக்கும் சேர்த்து. ஆனால் ஹீரோயின் அதை அவன் மூஞ்சிலே கிழிச்சு தூக்கி போட்டுட்டு, உன்னோட அண்ணனை விட்டு என்னை யாராலையும் பிரிக்க முடியாதுடா, அவரே நினச்சாலும் அவர் விட்டு நான் போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப ரூடாக பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, கடைசியாக கேட்குறான், இப்போ அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்கும் போது ஆமாங்கிற மாதிரி இவ சொல்கிறா. இவ திருமண கேப்பில் ஷாக் வச்சு அவளை மயக்கப்படுத்தி அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. என்கிட்டே வா, ஒழுங்காக பேசினா ஒழுங்காக அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன், பிரச்சனை தான் பண்ணுவானா, என்ன செல்லாம் பண்ணுறது, வா போங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ வந்து பார்க்குறான், ஹீரோயினுக்கு அவனை பாட்டிகிட்ட கேட்கும் போது உன்னை தேடி தானே வெளில வந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஏதோ நடந்துருச்சுங்கிறது ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ கரெக்டாக இவனோட தம்பிக்கிட்டேருந்து கால் வருது. என்ன அண்ணியை தெரியுங்களா, என் கூட தான் இருக்காங்க, உங்க கூட வாழ பிடிக்கலையாம்மா, அதனால தான் என்னை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி ஹெல்ப் தானே பண்ணி விட்டு போயிடுவோன்ட்டு நான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஃப்ளைட் ஏற்றி விட போகிறேன், வந்தீங்கன்னா பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்துலேருந்து கத்துறா, இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்கு சுத்தமாக கேட்கல. எங்கன்னு சொல்லி வரேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். பார்த்தீங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வராராமா, அவங்க ஆத்துக்காரர், உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சு கொலை பண்ணுறேன் பார்த்துட்டு இருங்க, வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து தனியாக தான் போயிருக்கான். அஸ்டன் வந்து பார்க்குறான், ஹீரோவை காணோம். ஏதோ நடந்திருக்குங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோ எந்த பக்கம் போயிருக்கான்னு சொல்லிட்டு மாறி மாறி தேடிக்கிட்டு இருக்கானுங்க. எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறானுங்க. என்ன நீங்கள் எதுக்கு எங்களுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிறீங்க, அவன் தனியாக தான் இருக்கணும், அது அவனோட விதி, எப்போ அவனை ஒன்றா இருக்க விட மாட்டோம் நாங்கள், அவன் ஹாப்பியாக இருக்கவே கூடாது, அவன் செத்துட்டானா அவனோட பொசிஷன் எனக்கு கிடைக்கும்ல, பேசாமல் நான் கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒழுங்காக வாயை முட்டு கம்முன்னு இருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஹீரோன்னு சொல்கிறா, இங்கே பாருங்க எதுக்கு வந்தீங்க, அவன் உங்களை கொன்றுவாங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்காக நான் வராமல் இருப்பேனா, உனக்காக போகிற உயிர் கூட நல்லது தாங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். வேண்டாம் சேவியர், இங்கேருந்து போயிடுங்கிற மாதிரி சொல்லி இவ கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா நிறைய ஆளுங்க செட் பண்ணி வச்சுருக்கான் போல இருக்குவா. 4 பக்கத்துலேருந்து எல்லாம் தெரிச்சு ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாஸ், இன்னையோட என் அண்ணன் கதை முடிய போகுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறானுங்க. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் தடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே தம்பிக்காரனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இவனுங்களாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கானுங்களே, இவன் அடிச்சு போட்டு நம்மளை அடிச்சு போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டான். என்ன வரியா, அடுத்து நீ தாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது, இங்கே பாருண்ணா, தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம், சொன்னா கேளுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைட்லேருந்து ஒருத்தவங்க வந்து கத்தி எடுத்து குத்த வரான். அந்த கத்தி குத்தி ஹீரோயின் மேலே படலை, கரெக்டாக ஹீரோ மேலே பட்டுடுது. ஹீரோக்கு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான், அங்கே பாரு, இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் மேலே கை வைக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், நடக்கிறதே வேறுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பார்க்குறா, ரத்தம் ரொம்ப அதிகமாக வர ஸ்டார்ட் ஆகுது. எங்கே வானாங்க இங்கேருந்து போயிடலாங்கிற மாதிரி சொல்லும் போது சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இவன் கையோட சேர்த்து துணியில் கட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன பிரச்சனைனா கத்தியில் விஷம் தடவி குத்திருக்கானுங்க போல இருக்கு. ஹீரோயின் சொல்கிறடி, நீலாம் ஒரு மனுஷனாடா, உன்னோட அண்ணன் தானே அவர், ஹெல்ப் பண்ணுடா, இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவரை காப்பாற்றணுண்டாங்கும் போது நான் மனுஷன் இல்லை தான், அவன் உயிரோடு இருந்தால் அவனோட பொசிஷன் எனக்கு எப்படி கிடைக்கும், அவன் செத்தாதான் எனக்கு கிடைக்கும், நான்லாம் மனுஷன் இல்லை, நான் அரக்கனாவே இருந்துட்டு போகிறேன், நீ சூஸ் பண்ண, இங்கே இருக்கியா இல்லை நீ தப்பிச்சு போறியா, உன்னை வேணா விட்டுறேங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் கேட்குறா. இப்போ நான் போகணுமாங்கிற மாதிரி ஹீரோ கிட்டே கேட்கும் போது அவன் கையில் இருந்த கட்டை அவிழ்த்து விட்டுட்டு, இப்போ உன் உயிரை காப்பாற்றிக்கோ, நீ நல்லா இருந்தால் எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொன்ன அடுத்த செகண்ட் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அவ்வளோதான், ஹீரோக்கு அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி போயிடுது. ஆனாலும் சைலண்ட்டாக தான் நின்றுக்கிட்டு இருக்கான். பாத்தியா, உன் பொண்டாட்டியே உன்னை விட்டுட்டு போயிட்டா, இதுக்கு மேலே உயிரோட இருந்து நீ என்னடா பண்ண போகிற, பேசாமல் நீ செத்துரு, என் கையாலே செத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பின்னாடியிலேருந்து வந்து ஒரு பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வந்து அவன் மண்டையிலே அடிக்கிறா. ஹீரோ கேட்குறான், நீ போயிட்டேன்னு நினச்சங்கும் போது உன்னை எப்படி நான் விட்டுட்டு போவேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. பரவாயில்லையே, ரொம்ப தான் அவன் மேலே லவ் வச்சிருக்கா போலையே உன் பொண்டாட்டியை, உன்னை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட ஆளுங்களாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் இந்த கேப்பில் எஸ்கேப் ஆகி போனது ஆளுங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி அவங்களெல்லாம் வர வைக்கிறதுக்கு தான் போல இருக்கு. அவங்கள வர வச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டா ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக. அசிஸ்டண்ட்டு ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க.
எல்லாரும் வந்து அவனை பிடிச்சி அங்கேயே லாக் பண்ணிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட ஒப்படைங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்லும்போது இவன் சொல்கிறான், இங்கே பாரு, என் மேலே கை வச்சுனா அப்பா அம்மா வருவாங்க, ஞாபகம் இருக்கட்டும் உனக்கு, உன்னை சும்மாலாம் விட்டுற மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிறேன்டா போடாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். ஹீரோக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு. அது வேறு விஷம் தடவின கத்தி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் உடம்புல ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுறான் அவன். ஹீரோயின் மடியிலே தான் படுத்துக்கிட்டு வரான். அப்போ கேட்குறான், அம்மா நீ யார் லவ் பண்ணுற, அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவன் எப்படி சொல்லுவா இந்த கண்டிஷனில், நீங்கள் பொழைச்சி வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நீங்கள் இதுக்காகவே பொழைச்சி வரணுங்கிற மாதிரி சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கவா, நீங்கள் சின்ன வயசில் காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது உல்ஃப் கூடலாம் சண்டை போட்டிருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் சண்டை போட்டிருக்கேன், சண்டை போட்டு ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்றினங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நடந்திருக்குன்னா அன்றைக்கி அப்பாவுக்கு தாரத்துக்கு பிறந்த பையன் இவன். அதனால அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறமா இவனை ரொம்ப கேவலமாக நடத்தியிருப்பாங்க. இவங்க ஸ்டெப் மாமும் இவனோட அப்பாவும் சேர்ந்துக்கிட்ட இவன் தம்பிக்கு தான் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. இவனை எப்போவுமே வேண்டாத பிள்ளையாகவே பார்த்துட்டு இருப்பாங்க. அன்வான்ட் சைல்டாகவே இருந்து பழகின இவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு கடத்தில் இந்த வாழ்க்கையை எனக்கு தேவையில்லடாங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நீ காட்டுக்குள்ளே போயிருந்திருப்பான். அந்த டைமில் தான் ஹீரோயினை காப்பாற்றிருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நான் பார்க்கல, கண்டிப்பாக அவளை பார்த்தேன்னா அவளுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லணும், ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு தைரியம் கொடுத்ததே அவதாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணெல்லாம் மாறி இருப்பான். அன்றைக்கி சும்மா ஒரு பேச்சுக்கே என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் மாறி இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அந்த பொண்ணு இன்னும் மாறலை, இப்போயும் உங்களை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோக்கு கான்ஷியஸ் போக ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் பயந்துட்டு அவ்வளோதான், எங்க கண்ணு தோறுங்க, ஒன்றும் இல்லைங்க கண்ணு தோறுங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அவனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம், கத்தி வந்து ரொம்ப ஆழமாலாம் போகல, மேலோட்டமாக போனதுனால காப்பாற்றிட்டாங்க ஹீரோவை. ஆனால் எப்போ கான்ஷியஸ் வரும்னு தெரியாது, கொஞ்சம் கூடவே இருந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் போங்க மேடம், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அஸ்டன்ட் சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை, என் ஹஸ்பண்டை நான் தான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவகிட்டே மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயின் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கா. சீக்கிரம் கண்ணு முழிச்சு பாருங்கள், நான் உங்களை வெறுக்கும் போது என் பக்கத்துலேயே இருந்தீங்க, ஆனால் இப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசக்கூட மாட்டேன்றீங்க, சீக்கிரமாக எழுந்துறீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. அப்படியே 2 நாள் ஆகுது. 2 நாள் கழிச்சு தான் ஹீரோ கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறான். பார்த்தா ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. அவளை பார்த்த உடனே இவனுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவள் பக்கத்தில் போயிட்டு அவள் நேத்திலேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு என் செல்லம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லும் போது அஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஏன்டா கண்ட நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன், என்னடா இப்போ உனக்கு வேணும்னு கேட்கும் போது வாங்க பாஸ் வெளில போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய்ட்றா. அப்படியே 2 பேரும் வெளியில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ஹீரோவோட அப்பா அம்மா தான் அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ ரிலீஸ் பண்ணவனை என் பையனை என்ன பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது உங்கள் தருதலை பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க, என்னையும் என் பொண்டாட்டியும் கொல்ல பார்த்துருக்கு, அதை பற்றி பேச மாட்டேங்கும் போது அவன் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான், என்ன உன்ன மாதிரி எரும மாடு மாதிரியா இருக்காம அவன் குழந்தை தானேங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது அது குழந்தையா, அது குழந்தைன்னு நீங்கள் பார்த்தீங்களா, யார்கிட்டயே போய் சொல்லிடாதீங்க, சிரிச்சிருவாங்க, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், வந்து அச்சதை தூவ மனசு இருந்துச்சுன்னா வாங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம், அவனால் ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்துட்டான். ஹீரோயின் இப்போ தான் கண்ணு முடிச்சு எழுந்திருக்கிறாளே, எழுந்த உடனே ஹீரோவை தான் திட்டுறா, எங்கே போனாருன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கா. இவர் ரிட்டன் வந்து பார்க்குறேன், ஹீரோயின் ரூமில் இல்லை. உடனே சொல்கிறான் அஸ்டன்ட் கிட்ட, போய் கயிறு எடுத்துகிட்டு வாடா, அவளை கட்டி வைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு கயிறு எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எல்லா பக்கமும் அவனை தேடிட்டு இப்போ தான் உள்ளுக்குள்ளே வரா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்கிற மாதிரி கேட்கும் போது நீ எங்கே போனேன்னு சொல்லி இவன் கேட்குறான். இல்லை கண்ணு முழிச்சு பார்த்தேன், பக்கத்தில் நீங்கள் இல்லை, சரி வெளியில் இருப்பீங்களோன்னு சொல்லிட்டு கார்டன்லாம் போய் தேடிட்டு வந்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி இவ சொல்கிறா. நல்ல வேலை நீ வந்துட்ட, கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன் தெரியுமா, திருப்பி என்னை விட்டு போயிட்டியோன்னு நினச்சி பயந்துட்டேன், இதுக்கப்புறம் எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகானிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் ஓகே, ஏன் இங்கே கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு காணும்ல அதான் தேடலான்ட்டு வந்தேங்கிற மாதிரி சொன்னவன் அப்படியே போயிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். எங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க, என்னங்க பண்ணுறீங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் நீ நாங்களாம் எதுவும் பார்க்கல, நாங்கள் கண்ணை முடிக்கிட்டோம் பாருங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் சரி, கையில் என்ன கயிறு, எதுக்கு இந்த கயிறுங்கிற மாதிரி கேட்கும்போது கயிறா, ஐயோ இதை வேறு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, ஸ்கிப்பிங் விளையாட எடுத்துகிட்டு வந்தேன், இது பாருங்கள் நல்லா விளையாடுறேன்ல, உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் பெரிய கயிறை எடுத்துகிட்டு வந்துறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் நல்ல விளையாடா சமாளிச்சேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டான். ஹீரோயினை கூட்டிகிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கும் போது அவள் சொல்கிறான், இங்கே பாருங்கள் வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்க மாதிரி சொல்லும் போது ஏன் என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கும் போது அதுவா எல்லாரும் வெளில இருக்காங்கல்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் அவங்களாம் கேட்க மாட்டாங்க செல்லும், கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு சொல்லும் போது திருப்பி ஸ்டாப் பண்ணுறா. இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இல்லை வெளிச்சமாக இருக்குல்ல அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்பாரு ஈவினிங் ஆக போகுது, ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். திருப்பி கிஸ் பண்ண போகும்போது இப்போவும் ஸ்டாப் பண்ணுறா. இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இது வரைக்கும் இந்த மாதிரி நான் இருந்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு, அதனால தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது
ஏம்மா தாயி, நானும் வந்து ப்ளே பாய்லாம் கிடையாது. முதல்ல உன்ன தான் லவ் பண்ணி உன்ன தான் கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிற மாரி சொன்னவா, அப்படியே போயிட்டு அவள கிஸ் பண்றான். 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் வாழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ 2 பேரும் குளிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் உடனே கேட்குறா, இங்கே பாருங்க என்னோட லவ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் தெரிஞ்சுக்கணும். யார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். சொல்ல மாட்டேனே, கரெக்டான சந்தர்ப்பம் பார்த்து தான் சொல்லுவேன், இப்போலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. அவன் யாராக இருந்தாலும் சரி, என் கையில் மாட்டினா செத்தாங்கிற மாதிரி சொன்ன ஹீரோ, அவனை நான் மறக்கிற அளவுக்கு நான் உனக்கு கிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. எல்லாரும் அவளை பார்த்துட்டு ஐயோ எம்புட்டு அழகாக இருக்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்ட வந்தோடனே ஹீரோ சொல்கிறான், என்னோட அழகு தேவதை வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாட்டி அங்கேருந்து செம்மையாக என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்காக கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க வந்து பாருங்கிற மாதிரி சொன்னவங்க பார்த்தா லாலிபாப் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப பெருசாக வச்சு வச்சு சாப்பிடுங்க, எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சு மிட்டாய் மேக் பண்ணுற மிஷின் கூட இருக்குது. எது வேணுமோ என்ன வேணுமோ பாட்டிக்கிட்ட கேளுங்க, பாட்டி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் சுற்றி இருக்கவங்கலாம் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் அன்னைக்கு என்னை காப்பாற்றுனீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உன்னையா அப்படின்னு இவன் கேட்குறான். ஆமாம் நீங்கள் என்ன தான் காப்பாற்றுனீங்க. அன்னைக்கு நைட் நீங்கள் காப்பாற்றின பொண்ணு நான் தான். நீங்கள் காப்பாற்றினதுலேருந்து நீங்கள் தான் அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் அவனை டேட் பண்ணேன். இப்போ வரைக்கும் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ராமிஸ் மறந்துட்டீங்களான்னு சொல்லி கை நீட்டினோன்னே தான் ஹீரோக்கே தெரியுது. ஐயோ என் செல்லம் நீனாங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ ரொம்ப சந்தோஷமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். 2 பேரும் ஒரு ஹாப்பினஸோடு அந்த இடத்துல மேரேஜை முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுற்றி இருக்க எல்லாருமே எங்கள் அண்ணி கிடச்சிட்டாங்க, புது அண்ணி கிடச்சிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்த மாதிரி காமிச்சு இந்த ட்ராமாக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த ட்ராமாவோட எண்டிங்கில் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, ஹீரோ போய்ட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப கெஞ்சின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவன் ஃபோர்ஸ் பண்ணான்னு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப போய் கெஞ்சி கேட்டு அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு பாப்பா மெசேஜ் அனுப்புனேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தான். மோஸ்ட்லி வந்து இந்த சேனல் பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் அபவுட்லேயும் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இன்ஸ்டா ஐடி. அதில் பார்த்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் அவங்களுக்கு ரிப்ளைலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பாப்பா பண்ணும்போது அவள் என்ன சொன்னான்னா, அக்கா என் லைஃப்பில் ஒன்று நடந்துச்சு தெரியுமா, அவள் காலேஜ் தான் படிக்கிறா, என் லைஃப்பில் வந்து பெஞ்சிங் நடந்துச்சுக்கான்னு சொன்னாள். பெஞ்சிங் அப்படின்னா என்னடான்னு கேட்கும்போது அவள் என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தானா, இல்லைக்கா நம்ம வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணுவோம், அப்படி லவ் பண்ணும்போது அந்த பையனுக்கு வந்து இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், ஆனால் நம்மக்கிட்ட லவ் பண்ணுற மாதிரியே பேசுவான், நம்ம வந்து நினைப்போம் அவன் நம்ம லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஆனால் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டான். இந்த எண்ட் ஆஃப் தி டே அந்த பொண்ணுக்கூட சண்டை போட்டாலோ இல்லை அவனுக்கு கடுப்பாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பேசுவான். அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஐயோ அவ்வளோதான், நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், நம்ம தான் எல்லான்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை வர மாதிரி பேசுவான், ஆனால் கமிட்மெண்ட் தரவே மாட்டான். இந்த எண்டில் என்ன ஆகுனா அவங்க 2 பேர் சேர்ந்துருவாங்க. வந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா. இதெல்லாமே எனக்கு எண்டிங்கில் தான் தெரிய வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னான். ஓ இதுக்கு பேர் தான் பெஞ்சிங்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் யோசித்தேன். இது கரெக்டான மீனிங்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் பெருசாக யார்கிட்ட இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வச்சு பேச மாட்டேன். அப்புறம் வந்து எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா இதிலேருந்து, இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் நடக்காது, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நடக்கும், நிறைய விஷயங்களில் இந்த இடத்துல நடக்கும். இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒருத்தவங்களை இம்பார்ட்டன்ட்னு யோசிப்பீங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சாய்ஸாக இருப்பீங்க, இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணால் அவங்க வந்து லேட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் அவங்க மெசேஜ் பண்ண அடுத்த செகண்ட் ரிப்ளை பண்ணுவீங்க. அவங்க மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுவீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அவங்க ஈஸியாகவும் சொல்லுவாங்க, இல்லை டைம் ஆயிடுச்சு, இல்லை நான் இந்த வேலையில் இருந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்தேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் உண்மையிலே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுக்கான டைம் வச்சுருப்பாங்க. எப்படியாவது உங்களுக்கு ஒரு மெசேஜாவது அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ திங்க் பண்ணுங்கள், எத்தனை பேரோட லைஃப்பில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கீங்க, எத்தனை பேரோட லைஃப்பில் நீங்கள் சாய்ஸாக இருக்கீங்கன்ட்டு. அதாவது அவங்களுக்கு இருக்கிற ஆளுங்களில் நீங்களும் ஒரு சாய்ஸாக இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து யாருக்காவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. ஹாப்பியாக இருங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே தான். ஆனால் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சாய்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு இப்போயே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போயே தயவு செஞ்சு அவங்களெல்லாம் பிளாக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் இந்த ஏன் நீங்கள் தான் அதில் ஹர்ட் ஆக போகிறீங்க. இன்றைக்கி வந்து கஷ்டமாக இருக்கும், ஐயோ இவங்கள்ட்ட பேசலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு மனசு வலிக்குமே, எனக்கு நாளே போகாதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ கொஞ்சம் தான் வலிக்கும். இன்னும் எண்டு போகிற போக ஃப்யூச்சரில் ரொம்ப அதிகமாக வலிக்கும். அந்த வலியை உங்களால் தாங்க முடியாது. அதனால தான் இப்பயே சொல்கிறேன், உங்களோட லைஃப்க்கு யார் முக்கியம் யார் முக்கியம் இல்லைங்கிறத முடிவு பண்ணுங்கள். யார் உங்களை இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க, யார் சாய்ஸாக நினைக்கிறாங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சிங்கன்னா லைஃப் வந்து நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கலாம், பீஸ்ஃபுல்லாக வாழலாம்.
நான் ஒன்றும் ஞானிலாம் கிடையாது. எல்லாமே நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில இதில வந்து உங்களுக்கு எனக்கும் நடுவுல வந்து கருத்து வேறுபாடுலாம் இருக்கலாம். அதுக்கும் ஓகே தான். யார் எந்த கருத்து சொன்னாலும் நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்க லைஃப்ல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா, இல்ல கஷ்டம் இருந்துச்சுன்னா, சில நேரத்துலலாம் தோணும் நம்ம செத்து போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடி முன்னாடி போய் உங்கள நீங்களே அடிச்சுக்கோங்க ஒரு அடி. எதுக்கு சாகணும்? யாருக்காக நம்ம சாகணும்? நம்ம சாகுற அளவுக்கு அவங்கள ஒர்த்தா? அப்படிங்கிற மாரி யோசிச்சு பாருங்க. லைஃப் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா ரீசென்ட் டேஸ்ல என்ட்ட பேசுகிறவங்கலாம், "அக்கா எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலக்கா, நான் சாக போறேன்க்காங்கிற" மாரிலாம் சொல்லும்போது, சப்புன்னு கன்னத்திலே ஒண்ணு அறையணும் போல தோணும். உங்களெல்லாம் பெத்து வளர்த்து, உங்களுக்காக உயிரே குடுக்குற அப்பா, அம்மா இருக்காங்க. உங்கள இம்பார்ட்டன்ட்னு நெனைக்கிற ஒரு பெர்சனாவது இந்த உலகத்துல இருக்க தான் செய்வாங்க. அத விட்டுட்டு போயிட்டு யாரோ ஒருத்தவங்களுக்காக சாகுறேன்னு சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த சாகணுங்கிற மாரி முடிவு வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா எரேசர் வச்சு அழிச்சிருங்க. இல்ல நானே பிடிச்சு அழிச்சு விட்டுருவேன். ஹாப்பியா இருங்க. இருக்கிறது ஒரு லைஃப். சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே. இப்போ ரீசெண்டா வந்து இன்ஸ்டாகிராமில ஒரு வீடியோ பார்த்தேன். அதில ரீசெண்டா நெறைய பேர் அத ரீபோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் லைட்டா கைய அழுத்தி பிடிச்சாலே நான் அழுதுருவேங்கங்க. என்னைய போய் ஏங்க ஹர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அத பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமால்ல அது உண்ம மாதிரி. அந்த மாரி நெறைய பேர் இருப்பீங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். உங்களுக்கு எதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். யாருமே இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா, அட்லீஸ்ட் அக்கா நானாவது இருக்கேன்ல, அத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வேற ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். என்னோட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் ஹாப்பியா இருங்க என்ன? பாய் பாய். நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சீக்கிரமே.